சம்பந்தமே இல்லாத உட்காந்து தீ பிரச்சனை இருக்கா? பிறந்ததே ஒரு சாவக்கேடு. இல்லை நம்ம ஜென்ரலைஸ்டாக கேட்கல. அடுத்த என்ன பிளானு? உட்காந்து எனக்கு பசிக்குது, சாப்பிடலாம். ஜிகே ஏங்க இது புளி சாதங்க. இப்படி காமிக்கணும். இப்போ நீ சொல்லு, இந்த லேக் வந்ததுனால உனக்கு என்ன பயன்? 30 ரூபாய்க்கு அருமையான போட்டோ ஷூட் இடம். எது? இந்த சமாதி. எவ்வளோ பெரிய இடம் இருக்குது, எவ்வளோ பெரிய லேக் இருக்கு. 30 ரூபாய்க்கு காலி இடத்த காட்டி அவன் காசு வாங்குறான். அது உனக்கு தெரியல. இது ஒரு ஸ்கேம்டா. ஓசிலே காட்டலாம்டா. அதெல்லாம் 140 ரூபாய் கொடுத்து பிரியாணி புளிசா திட்டு வருது. அது ஸ்கேம் இல்லை. கொடுத்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு ஆகிக்கிறது ஒரு ஸ்கேம். டேய், அவன் புளி சாதம் போட்டாலும் பீஸ் வச்சான்ல. நீ சொல்கிறா ஜிகே, நீ சிக்கன் சாப்பிட மாட்டேன், நீ முட்டை சாப்பிடுவ. நான் அதனால் கேட்குறேன், அவன் பீஸ் வச்சது 140 ரூபாய்க்கு ஜஸ்டிஃபையாக இருந்துச்சா இல்லையா? சாதம் தனியாக வச்சுருவான், பீஸ் தனியாக வச்சுருவான், கலந்து பிரியாணி. அது வந்து பிரியாணி கிடையாது. புளி சாத பவுடரை வந்து வெள்ளை சாதத்தில் கலந்து ஒரு 4 பீஸை வந்து வேக வச்சு போட்டு திஸ் இஸ் பிரியாணி. நீ அப்படிலாம் சொல்லாத. அவன் பவானி வந்து ஏமாற்ற மாட்டான் நம்மளை. யாரு? பவானி நம்மளை ஏமாற்ற மாட்டான். சோழி முடிச்சு. இதுக்கு மேலே பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. தெரியும், அந்த கடைக்கு போவ. அந்த கடைக்கு யார் கூட்டு போகிறது? இருக்கிறதுலே பெரிய ஸ்கேமே நம்ம ஊரில் கிடைக்கிற கோலி சோடா வந்து 20 ரூபீஸ். கோலி சோடா வந்து உக்காலியும் 60 ரூபாய்க்கு விற்கிறான். 3 சோடாவா? 3 சோடா 180 ரூபா. அது கூட நான் மன்னிச்சிருவேன். ஐயோ, நீ ஏதோ ஒன்று இங்கே பெங்களூர் வந்து ஐடி சிட்டி, இங்கே வந்து எக்கனாமிக்கலி லைக் எல்லா ப்ராடக்டோட வேல்யூவும் அதிகமாக இருக்கும். அதாவது 1 லிட்டர் பவன்டோ வாங்கி அவன் 4 லிட்டராக பிரித்து ஊற்றி. ஐயோ, அது பவன்டோ கூட இல்லை மாமே, எசன்ஸு, கைண்ட் ஆஃப் எசன்ஸ் வித் கார்பனேட்டட் வாட்டர். ஜிகே இதை வந்து டெஸ்டிஃபைடாக ஜிகே சொல்லுவான். சொல்லுவாங்க 5 ஸ்டார் ஹோட்டல் அர்த்தவைன். சரி, ஓகே, லெட் மீ மேக் திஸ். என்னால் சரியாக கேமராவை ஹோல்ட் பண்ண முடியல. இதுக்கு வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் கண்டிப்பாக பாலாஜி வச்சுருப்பான், ஏன் ஹோல்ட் பண்ண முடியலன்றது. ட்விஸ்ட் என்னன்னா, இவங்க யாரோட வாய்ஸும் ஒழுங்காக கேட்கலையா கடைசியில். செருப்பாலே அடிப்பனா உன்னை. இவ்வளோ நேரம் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஒரு வழியா என்ட்ரன்ஸுக்கு பாதி வரைக்கும் வந்துருக்கும். அதாவது என்ட்ரன்ஸில் வந்து என் பேக்கை பிடிங்கி வச்சுக்கிட்டான். என்ன இருந்துச்சு அதில் வந்து அபிஷேக நீர் இருந்ததுனால கோமியோ வச்சிருந்தான். கோமியோ மாதிரி தான், ஆனால் அவன் சில்வர் ஃபாயில் டின்னில் கொடுத்துருந்தான். பேக் பண்ண கோமியோ. இது வந்து ஜிகேயோட ப்ரெசன்ட்னு வச்சுக்கலாம். என்ன ஜிகே? ஜிகே ஷேர் a few things about happened on the entrance. சொல்லுங்க. என்ட்ரன்ஸ் அதாவது அந்த அக்காவே கேட்காம வாண்டடா இவனே போயிட்டு, அக்கா என்கிட்ட அபிஷேக நீர்கள் இருக்கு, இதை நான் எங்க மறைச்சு வைக்கிறதுன்னு சொல்லி இதுல அதுக்கு ஒரு 50 ரூபாய். இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த அக்கா கிட்ட நான் போய் இந்த பேக்கை சரிக்கா உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது, ரைட்டு பேக் எங்கே வைக்கிறது நான் காட்டுறேன் செம்மையான மேட்ரு. இதில் 2 பேக் எடுத்துகிட்டு வந்தோடனே எதுவுமே நோட்டலை, அவனே எங்கள் சைடில் தான் வந்துட்டு இருக்கான். இங்கே தான் அந்த கடையை காட்டுறேன். நீங்கள் யாராவது இந்த இடத்துக்கு, இந்த இடம் பேர் சரியா ஞாபகம் இல்லை, ஆனால் இது ஒரு பொட்டானிக்கல் கார்டன்.
இந்த பொட்டானிக்கல் கார்டன், இந்த பொட்டானிக்கல் கார்டனில் லால்பாக் அந்த சைடில் ஒரு கருத்து இருந்தா சப்போர்ட் இந்த சைடில் ஜூஸ். இவனுங்கெல்லாம் பெரிய ஸ்கேம், பாட்டில் கழுவுவாங்களா கூட தெரியாது, அவ்வளோ கப்படி இருக்கும் பாட்டில். அதையும் குடிச்சிட்டு தான் வந்திருக்கோம். அதையும் குடிச்சிருக்கோம். இல்லைங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை ஏர்மை. ஜூஸ் நல்லா இருந்துச்சு. அதுவும் நான் மூடி அவனுக்கு கையை வேறு கருமம் எங்கெல்லாம் வச்சுருந்தானு தெரில. என்கிட்ட கூட நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறோன்னா நான் தான் ஓப்பன் பண்ணோன்னு கையை உள்ளே விட்டுணுன்றானுங்க துளி சோடாவில். அதை ஓப்பனர் கூட சரியாக வச்சுருந்தல. இல்லாமல் குடிச்சிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா நான் மட்டும் குடிக்கல. எக்ஸ்கியூஸ் மீ. மாப்பிள்ள நம்மளும் கொஞ்சம் என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்காங்க? குடிக்கல, தலைவனும் குடித்தான். நான் எதையும் பார்க்கறீங்க சாவடி வாங்க. சரி, என்ட்ரன்ஸில் பேக்கை கலெக்ட் பண்ணும்போது நான் வீடியோ எடுத்து பாய். சரி, யாரா தேடுறா? இந்த சைடு பசங்க தான் தேடுறாங்களா? நாலு அழுக்கு போச்சு. சொல்கிறது அது பச்சை கலரில் ஏதோ ஃபோட்டோ இருக்குது, அது சரியாக இருக்குது. 6 hours later. இங்கே வந்து ஏன்டா அதெல்லாம் எத்தனை கிலோமீட்டர்லாம் ட்ராவல் பண்ணுறது? ஜிகே ஒரு வழியாக இறங்கணும். சொட்ட வேற அடிக்குது. The next day. One hour later. ஹில்ஸுக்குன்னு வந்தானுங்க. ஜிகே வார்ம் அப் பண்ணுறான். கமாண்ட்ரா ஜிகே, கமாண்ட்ரா. ஆளுக்கு 20 புஷ்அப்ஸு. செம்மையாக இருக்குது. எனக்கு இது தெரியவே மாட்டேங்குது, கருப்பாக இருக்குது. விடிஞ்சாதான் உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஸ்னேக் டேல செம்மையாக இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறேன் வராஜே? மேலே போனால் தான் இன்னும் மாசம். நானும் ஒன்னா திருப்பங்குன்ற மலை உச்சியில இருந்து நீ முதல்ல குதிச்சு சாவையா, அதே மாதிரி நானும் குதிச்சு சாவனா. 2 பேரும் செத்து விளையாடுவோமா? வா இருப்பா. என்னடா கபடி விளையாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? ஜர்க்கின் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, லுக் நல்லா இருக்கு, ஃபீல் நல்லா இருக்கு. போலாமா? இங்கே மூக்கு காமிங்க. எரியுதுடா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா. பேக் எடுத்துருவாடா, பேகு மாஸ்க்கு. நான் இப்போ தான் மாஸ்க்கே நான் தான் பார்த்தேன், பேக் மட்டும் தான் இருக்குது அப்படின்ட்டு. இங்கே எவனோ குளிர் காஞ்சிருக்கான்டா. இங்கே ஏதோ பொண்ணு நினைஞ்சிருக்கான்னு தெரியாது. போனோம். இந்த நந்தி ஹில்ஸ்க்கு போகிறதுக்கு வழி அவன் போர்டு. தேங்க்யூ ஃபார் கீப்பிங் நந்தி ஹில்ஸ் க்ளீன். கஞ்சா இப்போதான் ஒரு 6 போச்சு வந்துருக்காருங்க. அப்படியே இருக்குது. மேலே 2 கிலோமீட்டரா படி மட்டுமே. அக்கா இதில் தெரியவும் மாட்டேங்குது. போனாதான் தெரியும். வாங்க எல்லாரும் ஜேர்னி பண்ண. பாம்பு வந்தா பிரச்சனை இல்லை.